ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ வந்து கூட்டுக்கு வறுக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன போட்டிருக்கேன்னா 3 வரமிளகா, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, சும்மா 4 பச்சரிசி. பச்சரிசி போட்டால் கொஞ்சம் கெட்டித்தன்மை கொடுக்கும். உங்களுக்கு வேண்டான்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரிசி வேண்டான்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. செவக்கட்டும், அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ வந்து வாழைத்தண்டு பொரியல் தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய், இப்போ வாழைத்தண்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நார் வந்து இந்த சைடில், நீர் கொதியில் வந்து இந்த சைடில் வச்சு இப்படி இது பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற நாரெல்லாம் வந்துடும். நார் இல்லை, எல்லாமே எடுத்துட்டேன். எண்ணெய் காய்ச்சிருச்சு. கடுகு கொஞ்சமாக, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் தேவைப்பட்டேன். இதில் வந்து நான் 1.5 வரமிளகா போட்டிருக்கேன். நான் வாழைத்தண்டு வந்து இப்படி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் பொடி பொடியாக வேணாலும் கட் பண்ணிக்குவாங்க. போட்டுடலாம். வாழைத்தண்டு கட் பண்ணுறப்போ கொஞ்சம் மோர் இருந்தால் மோர் ஊற்றி தண்ணி ஊற்றி கலந்து வச்சு வாழைத்தண்டு கட் பண்ணி போடுங்க. அப்படியே போட்டிங்கன்னா கருத்து போயிடும். இப்போ நான் வாழைத்தண்டு போட்டுட்டேன். இதுக்கு வந்து உப்பு கொஞ்சமாக போடுறேன். வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க. ஒரு டைம் சாப்பிட்லாம். முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் 3 டைம் கிடச்சாலும் சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. மஞ்சள்தூள் கொஞ்சம், அவ்வளோதான். இது வேகட்டும். இதை நான் வந்து மாற்றி வச்சுக்கிறேன். அடுத்து வந்து கீரை கூட்டு பண்ண போகிறேன். கீரை, முளைக்கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க, மண் இருக்கும்.
வந்து கூட்டுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன், கொஞ்சமாக ஊற்றுறேன், ஒரு 1.5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். கடுகு கொஞ்சமாக போடுறேன். கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் செவக்கட்டும். கீரை 2-3 தடவை வாஷ் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கீரைக்கு வந்து மஞ்சள் பொடி, கல்லுப்பு கொஞ்சமாக போடுறேன். இது கொஞ்சம் வேகட்டும், ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். கூட்டுக்கு வறுத்துருக்கேன். இதை போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து வெங்காயம் கொஞ்சம் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 2.5 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். வந்து கொஞ்சமாக கடுகு, கடுகு பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை. நான் காரம் வேணும்னு ஒரு 3 பச்சை மிளகா பீசி போட்டுட்டேன். 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து இப்படி வட்ட வட்டமாக அரிஞ்சுக்கணும். இது போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கணும். புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு வச்சுருக்கேன். நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை கரைச்சிக்கிறேன்.
உங்களுக்கு ஊற்றுறப்ப காமிக்கிறேன். அதை எடுத்தால் பார்க்கலாம். ரொம்ப கரியணும் இல்லை, கண்ணாடி பதம் மாதிரி வந்ததுன்னா போதும். இதில் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றுறேன். ரொம்ப அடி வண்டலாக ஊற்றாதீங்க. இதில் மஞ்சள் பொடி கொஞ்சம், பெருங்காயம் கொஞ்சம், உப்பு கொஞ்சமாக போடுறேன். நாட்டு சர்க்கரை இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டுறேன். இல்லை வெள்ளம் மாதிரி தான் வெள்ளம் போடுங்க, அது வேண்டானாலும் விட்டுருங்க. இந்த வெங்காயத்துக்கு வந்து கொஞ்சம் வெல்லம் போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கட்டும். கெட்டியானதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ கீரை கூட்டு வச்சுருக்கேன். கீரை நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து பாசிப்பருப்பு போடுறேன். நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு கொதிக்கட்டும். கூட்டுக்கு வந்து அரைச்சிருக்கேன், ஜீரகம் போட்டு அரைச்சிருக்கேன். பொரிச்ச கூட்டுனா ஜீரகம் போட்டு அரைக்கணும். புளி ஊற்றின கூட்டுனா ஜீரகம் போட வேண்டாம். வந்து ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நான் அரைச்ச விழுத போட்டுடுறேன். அதில் இறக்குறப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ரசத்துக்கு வந்து நெய் ஊற்றி கடுகு தாளித்து கொட்டிட்டேன். இப்போ வந்து பெருங்காயம் கொஞ்சமாக, மஞ்சள் பொடி கொஞ்சம்,
சால்ட் கொஞ்சம் போடுறேன். வெங்காயம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டேன். ரசப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். கருவேப்பிலை கொஞ்சம், இதெல்லாம் கொஞ்சம் இப்போ புளியை கரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ரசத்துக்கு வந்து புளியெல்லாம் கரைச்சிட்டேன். இதில் மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயம், ரசப்பொடி போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு வெல்லம் போட்டிருக்கேன். இதை நல்லா ஒரு 10 நிமிஷம் பச்சை புளி வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வத்தணும். வத்தினதுக்கப்புறம் பருப்பு கரைச்சி ஊற்றினா ரசம் முடிஞ்சது. ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இன்றைய சமையல் முளைக்கீரை கூட்டு, வெங்காய கொஜ்ஜு, வாழைத்தண்டு பொரியல், தக்காளி ரசம், தயிர். சாப்பாடு வந்து இன்னும் ஸ்டீம் சாதங்களை. அவ்வளோதான் இன்றைய சமையல். என்னோடய சமையல் பிடிச்சிருந்தேன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் கொடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாமும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.